குன்னூரில் கிறிஸ்துமஸ் விழாவில் நடனமாடியவர் திடீரென உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சூரியநாராயணன் வழங்க கேட்கலாம். சூரியநாராயணன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சூரியநாராயணன் வணக்கம். உலகமெங்கும் வரும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பை அறிவிக்க வீடு வீடாக கேரல்ஸ் நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தர்மபுரி பெண்ணாகரம் ரோட்டில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பிரான்சிஸ் என்பவர் கடந்த 5 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார். அவர் குடும்பத்தினர் அனைவரும் மலேசியாவில் வசித்து வருகின்றனர். பிரான்சிஸ் அடிக்கடி கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வழக்கம். இந்த நிலையில் டிசம்பர் 6ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி வெலிங்டன் சர்ச்சில் கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்காக பிரான்சிஸ் வந்துள்ளார். மதியம் ஓய்வெடுத்த பிறகு பின்பு மாலை 6 மணிக்கு கிறிஸ்தவ கேரல் பூபாலம் நிகழ்ச்சிக்காக குன்னூர் ஒசட்டி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ வீடுகளுக்கு சென்று கேரல்ஸ் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த போது சுமார் இரவு பவுல்ராஜ் என்பவர் வீட்டில் பூபாலம் நிகழ்ச்சியின் போது மூதாட்டியுடன் உற்சாகமாக நடனமாடி கொண்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்து விட்டார். உடனே அவரை ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசுமனைக்கு கூட்டி சென்ற போது அவர் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் மாரடைப்பால் வரும் வழியிலே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தர்மபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சூரியநாராயணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.